கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3வது வாரத்திலும் சபை கூடி வரும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் செய்திக்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. யோசுவாவுக்கு கர்த்தர் கொடுத்த 2 விதமான ஆசீர்வாதத்தை குறித்து இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒன்று, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாக சொல்லுங்க மேன்மைப்படுத்தினார். ஆண்டவருடைய பிள்ளைங்க கர்த்தரை தேடுவதற்கு ஒரு காரணம், இந்த சமுதாயத்துல உங்களை என்னையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். மேன்மைப்படுத்துவதற்கு பல காரியங்களை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல எளிதான ஒரு காரியம் ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சந்ததியை அவர் மேன்மைப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது ஆசீர்வாதம் என்ன? அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. முதல் வாரம் வாசித்த வாக்குத்தத்த வசனங்களிலே நீ உயிரோடு இருக்கும் அளவும் ஒருவன் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா இந்த பூமியில உயிரோடு இருக்கும் அளவும் மோசேக்கு எப்படி ஜனங்கள் பயந்து நடந்தார்களோ அதை போல யோசுவாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பயந்து நடந்தார்கள். அல்லேலூயா, ஆமென். அப்படியானால் இந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுக்க காரணம் என்ன? அதைத்தான் நாம் இன்றைக்கு செய்தியா வாசிக்க போறோம். யோசுவா என்றால் யெகோவா மீட்பர். யெகோவா மீட்பர் என்ற அர்த்தம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் யோசுவாவுக்கு கிடைத்த மேன்மையையும் ஜனங்களுடைய இருதயம் அவனுக்கு பயந்து நடக்கக்கூடிய ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள யோசுவாவுடைய வாழ்க்கையை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். இந்த வேத புஸ்தகத்துல யோசுவாவை குறித்து அநேக செய்திகளை வாசித்தேன். அவ்வளவு சொல்வதற்கு நேரம் இல்லை. ஒரு சில குறிப்புகளை மாத்திரம் உங்கள் மத்தியில வைத்து போக விரும்புகிறேன். அதுல ஒன்று, யோசுவா 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை ஒருத்தரும் 14வது வசனத்தை ஒருத்தரும் வாசி. ஆமென். அல்லேலூயா. இங்கே யோசுவா உருவின பட்டயத்தோடு நிற்கிற ஒரு மனுஷனை பார்க்கிறான். அந்த மனுஷனிடத்துல போய் கேட்கிறான், நீர் எங்களை சார்ந்தவரோ அல்லது எங்களுடைய எதிராளிகளை சார்ந்தவரோ என்று கேட்கிறான். வந்த மனுஷன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றான். கர்த்தருடைய சேனையின் அதிபதி. அப்ப தேவ பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு சேனை, இராணுவம் இருப்பது போல நம்முடைய கர்த்தருக்கும்
என்ன இருக்குது? ஒரு சேனை இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோவின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இறங்கி வந்தா ஒரு சேனை அவருக்கு பின்னாடி இறங்கி நிக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு நாட்டின் அதிபர் ஒரு இடத்திற்கு போகும் பொழுது அந்த இடம் சுத்தமாக இருக்க வேண்டும், வழி கிளியரா இருக்க வேண்டும் என்று சேனை இறங்கி அதை சுத்தம் செய்கிறது. பைபிள் சொல்லுகிறது, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகை மத்திய ஆகாயத்திலிருந்து வருகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகத்தில் இயேசு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது ஒரு தூதன் சொல்லுகிறான், கலிலேயராகிய மனுஷரே, வானத்தை ஏன் அண்ணாந்து பார்க்கிறீர்கள்? உங்கள் கண்களுக்கு முன்பாக எப்படி எழுந்தருளி போனாரோ அவர் அப்படியே திரும்பி வருவார். அல்லேலூயா. அப்ப எப்படி எழுந்தருளினார்? அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு மேகம் அவர்களை எடுத்துக்கொண்டது. ஒரு மேகம் அவர்களை என்ன செஞ்சது? எடுத்துக்கொண்டது. இயேசு இப்ப திரும்பி எப்போ வர்றாரு? எப்படி வர்றாரு? மேகங்களுடனே வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மீட்டிங்குடைய நோட்டீஸ் பார்த்தேன். அந்த நோட்டீஸை பார்த்த உடனே பல பேர் அந்த நோட்டீஸை போட்டவங்களுக்கு போன் பண்றாங்க. அப்ப நானும் போன் பண்ணேன், என்னையா அந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அப்ப நோட்டீஸ்ல என்ன போட்டிருந்துச்சு? இயேசுவுக்கும் தெரியாத ரகசியத்தை இந்த கூட்டத்திலே சொல்ல போகிறோம். விளங்குச்சா நான் சொன்னது? இயேசுவுக்கும் தெரியாத ரகசியத்தை இந்த கூட்டத்தில் என்ன செய்ய போறோம்? சொல்ல போறோம். ஏயா, இயேசுவுக்கு தான் எல்லாம் தெரியுமே அப்படின்னு கேட்டா, நீங்க பைபிள் படிச்சது தப்பு அப்படின்னு சொன்னார். அவருடைய வருகை இயேசுவுக்கே என்ன செய்யாது? தெரியாதுன்னு பைபிள் எழுதி இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பிதா ஒருவருக்கு தான் அவருடைய வருகை நாள், நாளிகை, நேரம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு சொன்னார் யூதர்களை பார்த்து, மாயக்காரரே, வானத்தின் தோற்றத்தை நிதானிக்க கூடுமானால் ஆண்டவருடைய வருகையை உங்களால் நிதானிக்க முடியவில்லையா என்று கேட்டார். இன்றைக்கு மந்தாரம் இருக்கும் பொழுது இயேசு வருகிறார் என்று சொல்லுகிறீர்களே, அத்திமரம் துளிர் விடும் பொழுது அவர் வாசல் அருகே வந்துவிட்டார் என்பதை அறியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். காசா யுத்தத்துக்கு பிற்பாடு ஒரு ஈ கூட உள்ள நுழையாத அளவுக்கு அந்த ஜனங்கள் தங்களுடைய நாட்டை என்ன செய்து விட்டார்கள்? பாதுகாப்பாய் வைத்து விட்டார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரியவில்லை, கர்த்தர் நகரத்தை காவலராகில் காவலாளர்கள் விழித்திருப்பது விருதா. ஆண்டவர் வேதத்திலே சொல்லி இருக்கிறார், எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலது கை தன் தொழிலை என்ன செய்வதாக? மறப்பதாக. அப்போ எருசலேமின் மேல தேவன் அவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆவிக்குரிய எருசலேம், அவரால் ரட்சிக்கப்பட்ட அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட தேவ ஜனங்கள் அவருக்கு முன்பாக எருசலேமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு யோசுவாவை குறித்து நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சத்தியங்கள்ல ஒன்று, அந்த உரிவின பட்டயத்தோடு நின்றவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே பைபிள் சொல்லுகிறது, அவன் முகங்குப்புறமாய் விழுந்தான். சேனைகளின் கர்த்தருடைய சேனையின் அதிபதிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். அல்லேலூயா. அவரை பணிந்து கொண்டான். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தரையே பணிந்து கொண்டதாக அர்த்தம். இயேசு சொன்னார் அல்லவா, என்னை கண்டவன் என் பிதாவை கண்டான் என்று சொன்னார்.
அப்ப கர்த்தருடைய சேனையின் அதிபதிக்கு முன்பாக ஒரு படை தலைவன் தரை மட்டும் தாழ்த்துகிறான், தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறான். ஆண்டவருடைய பைபிள்ல வாசிக்கிறோம், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான், தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் என்று சொல்லப்பட்டு. ஆண்டவருடைய பிள்ளைங்க நம்முடைய செயல்கள் மூலமாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? தாழ்த்த வேண்டும். பொய்யுரையாத வசனம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். நம்மளை பாதுகாப்பது தேவனுடைய கிருபை. அந்த கிருபையை பெற்றுக்கொள்ள, அந்த கிருபையை ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கி கொள்ள அவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்க வேண்டும். யோசுவா கர்த்தரின் சேனையின் அதிபதி என்று சொன்ன உடனே அவன் தன்னை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல பணிந்து கொண்டான். பணிந்து கொண்டவன் கேட்கிறான், நீர் எனக்கு சொல்லுகிறது என்ன? அப்ப யோசுவாவுடைய வாழ்க்கையில பணிந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம், தாழ்த்துகிற ஒரு அனுபவம் இருந்தது. இரண்டாவது, நான் ஒரு லீடராய் இருந்தாலும் எனக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன என்பதை ஆண்டவர்கிட்ட அவன் கேட்கிறான். ஆண்டவருடைய பிள்ளைங்க வசதி வாய்ப்பு இருக்கென்று சொல்லி எந்த காரியத்தையும் நாம் செய்ய முற்படக்கூடாது. அதை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கணும். 37வது சங்கீதத்துல வாசிக்கிறோம், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பவுல் சொல்லுகிறார், நான் கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்ததை அவர் அந்த நாள் வரையிலும் காத்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு நாளின் காலை வேளையில நீங்க வாய் திறந்து சொல்லணும், என் முழு குடும்பத்தையும் ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கரம் பாதுகாக்கிற கரம், அவருடைய கரம் உயர்த்துகிற கரம், அவருடைய கரம் ஆசீர்வதிக்கிற கரம். அதை நம்ம ஒப்பு கொடுத்தால் அவர் நம்மளை பாதுகாத்து கொள்ளுவார். அல்லேலூயா. உலகத்துல எங்க திரும்பினாலும் தீமைகள் தலைவிரித்தாடுகிறது, அநியாய அக்கிரமங்கள் தலைவிரித்தாடுகிறது. அவைகளுக்கெல்லாம் நீங்கள நானும் தப்புவிக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய குடும்பத்தை, பிள்ளைகளை, வேலையை, வருமானத்தை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து விட வேண்டும். அவர் அந்த நாள் வரையில் அவர் என்ன செய்வார்? காத்து கொள்ளுவார், காத்து கொள்ளுவார். நம்முடைய ஆண்டவரை போல காத்து கொள்வதில் இந்த உலகத்துல வேற யாரும் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். கண்மணியை போல காத்தருளும் என்று சொல்லுகிறார். கண்மணியை போல காத்திருக்கிற தேவன். ஆகவே ஆண்டவருடைய சித்தம் என்ன, ஆண்டவருடைய திட்டம் என்ன, நான் செய்வது ஆண்டவருக்கு பிரியமா என்று சொல்லி ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து செபிக்கணும். வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்க செய்வார். சில தடைக்கு மேல தடைக்கு மேல தடைக்கு மேல வரும், உற்றணும். உம்முடைய சித்தம் இல்லைன்னா காரியம் கைகூடி வராது. காரியம் கைகூடி வருகிறது என்றால் இது தேவ சித்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவா பணிந்து கொண்டான், தன்னை தரை மட்டுமாய் தாழ்த்தினான். நீர் எனக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்டான். ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். 32வது சங்கீதம் 8வது வசனத்துல, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன சொல்லுவேன்? ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவரீர், என் ஆண்டவரே தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்ன என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். அப்ப ஆண்டவர் கீழே அந்த வசனத்துல சொல்றாரு, அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கலட்டி போடு,
நீ நிற்கிற இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. நல்லா கவனிங்க. வந்தவன் யாரு? கர்த்தருடைய சேனையின் அதிபதி. அப்போ அவரை போலவே அவன் பரிசுத்தமான மனுஷன். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? உன் செருப்பை கலட்டி போடு, நான் நிக்கிற இடம் பரிசுத்தம் உள்ளதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. ஊழியக்காரனை பார்த்து சொல்றான், நீ நிக்கிற இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமான. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் அறிய வேண்டும், நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடம் பரிசுத்தமானது. அந்த இடத்துல அசுத்தம் இருந்தாலும் உங்கள் நிமித்தமாய் கர்த்தர் அந்த இடத்தை பரிசுத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த உணர்வு வந்த உடனே அவன் பாதரட்சையை கலட்டி விட்டான். அல்லேலூயா, ஆமென். உங்க வீட்டுக்குள்ள நீங்க நிக்கிறீங்களா? உங்க வேலை ஸ்தலத்துல நிக்கிறீங்களா? அந்த இடம் எப்படிப்பட்டது? பரிசுத்தமானது. ஏன்னா உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்த தேவன். அல்லேலூயா, ஆமென். ஆகவே உங்கள் நிமித்தமாய் அந்த இடம் பரிசுத்தமாகிறது. அல்லேலூயா, ஆமென். நீங்கள நானும் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்த தேவன். ஆகவே அவர் விரும்புகிறது பரிசுத்தம். அதற்கு இடையூறாயிருக்கிற பாதரட்சையை கலட்டி விடு என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்தத்துக்கு பங்கு விளைவிக்கிற எந்த காரியத்தையும் நாம் செய்யக்கூடாது. அதை நம்மை விட்டு கலட்டி விட வேண்டும், அகற்றிவிட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப யோசுவாவுடைய வாழ்க்கையில முதல் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம், தேவனுடைய சமூகத்துல வரும் பொழுது நம்மை தரை மட்டுமாய் தாழ்த்தி விட வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். நீர் எனக்கு என்ன சொல்லுகிறீர் என்று அவருடைய சித்தத்தை கேட்டு காரியங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. இரண்டாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசிங்க. நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிற ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் சொல்லுங்க, பிளமா சொல்லுங்க, சகல வார்த்தைகளையும் வாசித்தான். வாசித்தான். ஆண்டவருடைய பிள்ளைங்க எதை வாசிக்க வேண்டும்? கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசியுங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்பதில் யோசுவா கவனமாயிருந்தான். அந்த பிரமாணத்துல ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது, நியாயமும் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாளையங்கோட்டையில ஒருத்தர் சாராய கடை ஏலத்துல எடுத்து கடையெல்லாம் ரெடி பண்ணி பாஸ்டர் கூப்பிட்டிருக்காரு. எதுக்கு? ஜெபம் பண்ண. பாஸ்டர் பலவிதமான காரணத்தை சொல்லி நழுவிட்டார். அப்புறம் மூப்பரை அனுப்பியிருக்காங்க. அவர் கொஞ்சம் மன தைரியம் உள்ளவர், போயிருக்காரு. மந்திரிங்க எல்லாம் அங்க இணைஞ்சிருக்காங்க, வந்திருக்காங்க. அரசியல்வாதி கடையை திறக்கிறாரு. இங்க யோசுவா நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது அந்த நியாயப்பிரமாணத்துல 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு ஆசீர்வாதம், இனி ஒண்ணு சாபம். நீங்க உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனம் தொடங்கி 14 வசனம் 13 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா எல்லாம் ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமா. இப்ப எடுத்துக்கலுங்க 28ஆம் அதிகாரம். இருமா. இப்போ மூப்பர் கேட்டிருக்காரு, ஜெபத்தை ஆரம்பிக்கலாம் ஐயா. ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே.
என்ன காரியம் ஆரம்பிச்சாலும் முதல்ல ஸ்தோத்திர பாடல் என்ன செய்யணும்? பாடி. இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து அந்த வசனத்தின்படி இந்த சாராய கடையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் என்ன செய்ய போகிறேன்? செபிக்க போகிறேன் என்று தைரியமா சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவர்கிட்ட சொல்லியே கூட்டு போயிருக்காரு. நீ பயப்படக்கூடாது, நான் சொல்ற வார்த்தைய சத்தமா வாசிக்கணும். இடையில யாரு சொன்னாலும் என்ன செய்யக்கூடாது? நிறுத்திடக்கூடாது. சாராயக்கரை எடுத்திருக்கிற இந்த ஏரியா தாதாவாக்கும். இப்படி கண்ணை காட்டினா போதும் தூக்கிட்டு போயிருவான். நீ நானும் சாதாரண ஊழியக்காரன், பாஸ்டர் போயிட்டாரு, இந்த பிரச்சனை தான் அவர் எண்ணிஞ்சிட்டாரு, வெளிவிட்டாரு. இப்ப நம்மள அனுப்பியிருக்காரு. நாம எப்படி போனாலும் கவலை இல்லைன்னு அவருக்கு. இப்ப எந்த வீட்லயும் போய் ஆசீர்வாதத்தை சொன்னா யாரும் எதுவும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. பைபிள்ல கூட என்ன சொல்லிருக்குன்னா, நீங்க ஒரு வீட்டுக்குள்ள போகும்போது அந்த வீட்டை வாழ்த்துங்கன்னு இருக்கு. அப்ப வாழ்த்துதல் கேட்கிறவங்க சந்தோஷம் படுவாங்க. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, இப்ப வாசிமா 14 வசனத்துல இருந்தா 13 இருந்தா, நான் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும். ஏமா நான் இதை சொன்ன நீதான் வாசிக்கிறேன். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாத போவையானால் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உண்மையில் வந்து உனக்கு என்ன செய்யும்? பழிக்கும். சொன்ன உடனே ஏவே இதுக்குத்தான் அந்த ஐயர் வரலையா? ஒன்னு அனுப்பினார சாபம் போட? எத்தனை லட்சம் செலவழிச்சு எடுத்துக்கலாம் தெரியுமா கடை? ஐயா சொன்னதை நான் செய்யறேன். இப்ப நான் ஐயா தான் அனுப்புனாரு, நீங்க ஐயாவை கூப்பிட்டுருக்கீங்க, இங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத அவர் ப்ரீ பிளானா எனக்கு புஸ்தகத்துல எழுதி கொடுத்திருக்கிறாரு. அவர் சொன்னதை நான் செய்யறேன். இப்ப உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க, எம்பாட்டுல என்ன செய்றேன் போயிரு. ஏயா நீங்க சாபம் போடா வந்தீங்க அப்படின்னாரு. நாங்க வந்து ஆசீர்வதித்தான் வந்தோம். நீங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாம சாராய கடை எடுத்ததுனால இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் உங்கள் மேல வந்து என்ன செய்யும்? பழி. இப்ப இந்த கடையை கேன்சல் பண்ணிட்டு இல்ல வேற யாரோ ஆண்டவர் அதிகாரம்கிட்ட கொடுத்துட்டு நீங்க ஒரு மளிகை கடை வச்சா, நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சா, நாங்க வானத்துக்கு நேரம் கையை உயர்த்தி ஆண்டவர் இந்த தொழிலையும் இந்த வியாபாரத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்கன்னு வாயை திறந்து சொல்லிட்டோம்னா ஆண்டவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்பி பார்க்காம போங்க, நான் ரிப்பன் கட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு அனுப்பிட்டாராம். வந்தவர் நல்ல வேலைப்பா, ஆயிரமான குடும்பங்களுடைய தாலிய இருக்கிற வியாபாரத்துக்கு நாம இன்னைக்கு செபிக்க வந்தோம். ஆண்டவரே பார்த்து முதலாளியா நினைஞ்சிட்டாரு, செபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நியாய பிரமாணத்துல கர்த்தருடைய வார்த்தையில ஆசீர்வாதமும் சொல்லப்பட்டிருக்கிறது, சாபமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். சில நேரங்கள்ல நாம என்ன செய்யறோம் அப்படின்னா, உங்க வாட்டில நீ சொல்லியா, நாங்க செய்யறதை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் அப்படின்னு சிலருடைய வாழ்க்கையில காரியங்கள் நடக்குது. நல்லா சொல்றேன், கவனிச்சு கொள்ளுங்க. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி அப்படின்னு பைபிள்ல இருக்குது, நான் சொல்லல. எப்படி ஆண்டவரை சேவிக்க வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும் நாம் அவரை என்ன செய்ய வேண்டும்? சேவிக்க வேண்டும். கர்த்தருடைய நாள், அதை நம்ம எக்காலத்தை கொண்டு திருடவே கூடாது. கர்த்தருடைய நாளிலே
கர்த்தருடைய சமூகத்துல காணப்படுவது அது நியாயம். அல்லேலூயா. இங்க ஒருத்தர் வந்து சொன்னது எனக்கு ஞாபகத்துல வரும். 10 மணி ஆராதனைக்கு நீங்க 10 மணிக்கு வந்தீங்கன்னா பாஸ்டர் மதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க 10 மணி ஆராதனைக்கு 9:30க்கு வந்து அந்த புஸ்தகத்தை எடுத்து தோத்திரம் 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 தோத்திரம்னு ஒரு 100 தோத்திரம் 150 தோத்திரம் நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இயேசுவை நேசிக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நீங்க பாஸ்டர் மதிக்க பிரியப்படுறீங்களா, அல்லது பாஸ்டரையும் உங்களையும் உண்டாக்கின ஆண்டவரை மதிக்க நீங்க பிரயாசப்படுறீங்களா? அவர் சொல்ற வார்த்தை, என்னை கணம் பண்ணுகிறவனை நானும் என்ன செய்வேன்? கணம் பண்ணுவேன். என்னை கணம் பண்ணுகிறவனை நானும் கணம் பண்ணுவேன். நீங்க உங்க செய்கையில ஆண்டவரை எந்த அளவுக்கு நீங்க கணம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களையும் உங்கள் முழு குடும்பத்தையும் கர்த்தர் கணம் பண்ணுவார். ஏன்னா அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மனுபுத்திரன் அல்ல. மனுஷன் ஒருவன் தான் சொல்லுவான், அதை செய்ய மாட்டான். ஆனால் ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ அதை அப்படியே அவர் என்ன செய்வார்? செய்து முடிப்பார். ஆகவே யோசுவாவை போல நீங்களும் நானும் தேவனால உயர்த்தப்பட வேண்டுமானால் அவருடைய சமூகத்துல தாழ்த்தப்படவும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அவரிடத்துல ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்துல சொல்லப்பட்டது போல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அல்லது நம்முடைய கையில நம்முடைய சொந்த தாய்ப்பாசில எழுதி கொடுத்திருக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் நாம் வாசிக்க வேண்டும். அதனுடைய மேன்மை என்ன? 1வது சங்கீதம் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். நல்லா கவனிங்க, பைபிளை படிச்சு கொஞ்ச நேரம் தியானித்தா அதுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வது எல்லாம் என்ன செய்யும்? ஆமென். அப்ப பைபிள் படிப்பதற்கும் நாம செய்யற வேலைக்கும் தொழிலுக்கும் சம்பந்தப்படுத்துறாரு. நாம பைபிளை மறந்துட்டோம்னா, வேலையை முக்கியத்துவம் படுத்துவோம்னா வேலை ஆசீர்வாதமா இருக்காது. பையில போடுறது போல தெரியும், பணம் பையில நிக்காது, பொத்த பையில போட்டது போல போகும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி நம்ம செய்யல, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஆகவே ஒரு நாளைக்கு நீங்க ஆகாரம் சாப்பிட மறக்கலாம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க நீங்க என்ன செய்யக்கூடாது? மறக்க கூடாது. உங்களுக்கு நேரம் இருந்துச்சுன்னா நீங்க வாசிக்கிற வசனத்தை நீங்க தியானிக்கலாம். அப்படி தியானித்தீங்கன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, நீங்க நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பார். அப்ப இலையுதிராக இருக்கிற மரத்தை பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஊர்ல அப்படி தெரியறது இல்ல. யூரோப் பக்கம் போனா வெளி தேசங்கள்ல இந்த குளிர்காலம்னு சொல்றாங்க. அந்த குளிர்காலத்துல ஒரு மரம் கூட இலை இருக்காது, எல்லா இலையும் கீழே கொட்டி கொம்புகளா மேல நிற்கும். அதை பார்த்தா பரிதாபமா இருக்கும். அப்புறம் வெயில் காலம் தொடங்கின உடனே அதெல்லாம் துளிர்க்க ஆரம்பிக்கும். அப்ப ஆண்டவர் அவருடைய பிள்ளைங்க வருஷத்துல 365 நாள் எப்படி இருக்கணும்னு அவர் விரும்புறாருன்னா இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கணும்னு. அல்லேலூயா, ஆமென். நீர்க்காலின் ஓரத்துல நடப்பட்ட மரத்தை போல இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவருடைய விருப்பத்துக்கு நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை யோசுவா வாசித்தது போல நீங்களும் நானும் வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயிலிருந்து பிரியாதிருப்பதாக. இதில் சொல்லுகிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய்,
புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே நமக்கு புத்தியை கொடுக்கிறார், ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோசுவா இந்த பதவியை எடுக்கும் பொழுது மோசே சொன்னது, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் மாத்திரம் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது, பிரியக்கூடாது. எப்போதும் நியாயப்பிரமாண வசனத்தை நீ சொல்லிக்கொண்டே வாசித்து கொண்டே இருக்கணும். ரொம்ப பேருடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அவுள் மென்னது போல தோத்திரம் 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 என்று தோத்தரிச்சு கொண்டே இருப்பாங்க. 34 தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்கும். அப்ப ஆண்டவர் அறிந்த பிள்ளைங்க எப்போதும் கர்த்தரை துதிச்சு கொண்டிருக்கும் போது வீணான கவலைகள் நம்ம உள்ளத்துக்குள்ள வரவே வராது. அல்லேலூயா. அப்படி வந்துருச்சுன்னா அவங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் பிலிப்பியருக்கு எழுதுறாரு, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை என்ன செய்யும், காத்து கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய வீட்டை காத்து கொள்ளணும்னா ஆண்டவருடைய பிள்ளைங்க யோசுவாவை போல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, கர்த்தருடைய வார்த்தைய வசனங்களை நாம வாசிப்பதுல ஒரு நாளும் சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வசனத்தை வாசித்தா தேவனுடைய ஆசீர்வாதம். அப்ப வசனத்தின் மேல நமக்கு ஒரு ஈர்ப்பு இருக்க வேண்டும், வசனத்தின் மேல ஒரு ஆசை இருக்க வேண்டும். சங்கீதக்காரனுடைய அந்த வாஞ்சையை குறித்து 119வது சங்கீதம் 49வது வசனம் 50வது வசனத்துல இப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என்னுடைய சிறுமையில் எனக்கு என்னது, ஆறுதல். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவங்க எவ்வளவு நஷ்டம் கஷ்டம் வந்தாலும் தங்களை ஆறுதல் படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையில மனிதனை ஆறுதல் படுத்தக்கூடிய வல்லமை இருக்குது. அல்லேலூயா, ஆமென். உம்முடைய வார்த்தை என்னை என்ன செஞ்சது, உயிர்ப்பித்தது. அப்ப சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல கர்த்தருடைய வார்த்தையை வாசித்தோம்னா அந்த வார்த்தை நம்மளை என்ன செய்யும், உயிர்ப்பிக்கும். மூன்றாவது யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்ராகமம் 33:11. நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்த என்ன காரணம் அப்படின்னா, அவன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்கிறதோடு நின்று விடல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவாலயத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப தேவாலயத்தை குறித்து வேதம் சொல்லுகிற கருத்து என்ன? 84வது சங்கீதத்தை பாடின கோராகின் புத்திரர் சொல்லுகிறார்கள். 84வது சங்கீதத்தை பாடின கோராகின் புத்திரர் சொல்லுகிறார்கள். வாசிங்க 4வது வசனத்தை. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இல்லம்மா, கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களில் மேல் வாஞ்சையும் தவனவுமா இருக்கிற இந்த பாருங்க, சங்கீதக்காரனுடைய ஆத்துமா எது மேல வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது? கர்த்தருடைய ஆலயத்தின் மேல வாஞ்சையும் தவனவுமா இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய ஆலயத்துல, அது எந்த வசனம்? 4வது வசனம். உம்முடைய வீட்டில் வாசமாயிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்போதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. 10வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. அப்போ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை, தேவ பிரசன்னத்தை
யோசுவா வாஞ்சித்திருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்ன? எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்துல அமர்ந்திருக்கிறானோ அப்பெல்லாம் தேவனுடைய பிரசன்னத்தினால் அவன் நிறையப்படுகிறான். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய ஆலயத்துல தேவன் எழுந்தருளி இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்குது. அப்ப தேவன் எழுந்தருளி இருக்கிற அந்த இடத்துக்கு நாம வருவதற்கு துரிதப்பட வேண்டும். அந்த இடத்துல நாம அமர்ந்து தேவனை துதிப்பதற்கு ஆசைப்பட வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வல்லமைகளை ரீசார்ஜ் பண்றது, நம்முடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ற இடம் கர்த்தருடைய ஆலயம். ஆகவே தான் எபிரேயர் 10:25 சொல்லுகிறது, சிலர் சபை கூடுவதை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருக்கும்படி ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. 122வது சங்கீதத்துல அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன பொழுது நான் மனமகிழ்ச்சியாயிருந்தேன். அப்ப மனமகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ற இடம் எது? கர்த்தருடைய ஆலயம். கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம தேடி வந்து கர்த்தரை ஆராதித்தா நாம மனமகிழ்ச்சியோடு இருக்க முடியுமா? 92வது சங்கீதம் 13வது வசனத்துல கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். நட்டப்பட்டிருக்கணும். ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய ஆலயத்துல என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? நட்டப்பட்டிருக்கிறோம். அப்ப நட்டப்பட்டவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, செழித்திருக்கிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு விதை கீழே போட்ட உடனே 3 நாள் கழிச்சு முளை கிளம்புது, அது வளருது, கிளை விடுகிறது, படருகிறது, அது பூக்கிறது, காய்க்கிறது, பழுக்கிறது. அப்ப ஆண்டவருடைய ஆலயத்துல நாம நட்டப்பட்டிருப்போமானால் நமக்குள்ள அந்த வளர்ச்சிய எது வரைக்கும் வளர வேண்டும்? கனி கொடுக்கிற அளவுக்கு நான் வளர வேண்டும். அப்படி வளரலன்னா என்ன மோசம் போகும் அப்படி நீங்க கேட்பீங்கன்னா, பைபிள் சொல்லுது, வளராத கனி கொடுக்காத மரத்து வேறருகே என்ன வச்சிருக்காங்களா? கோடாரியானது வைத்திருக்கு. இது ஏன் நிலத்தை கெடுக்கிறது என்று வெட்டி போடப்படும். யோவான் 15 இயேசு சொல்லுகிறார், என்னில் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தம் பண்ணணும்னா, சீர்குலைந்து போன வாழ்க்கையை சீர்படுத்தணும்னா, ஸ்திரப்படுத்தணும்னா, பலப்படுத்தணும்னா கர்த்தருடைய ஆலயத்தை நம்ம தேடி வரணும். 27வது சங்கீதம் 4வது வசனத்துல நான் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதையே நாடுவேன். தாவீதுக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு நாட்டம் ஒண்ணு இருக்குதுன்னா அது என்ன நாட்டம் அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்திலேயே தங்கி இருக்கணும். அது எனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 65வது சங்கீதம் 4வது வசனத்துல உமது ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். திருப்தி இல்லாத வாழ்க்கை ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்துட்டா வாழ்க்கை முழுவதும் என்ன ஆக்கிறாரு? திருப்தி ஆக்குறார். திருப்தி ஆனவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க? வசனத்தின்படி தேன் திருப்தி ஆனவன் தேன் கூட்டையும் என்ன செய்வான்? மிதிப்பான். சரிங்களா? தேனை பார்த்துட்ட உடனே அப்படியே நாக்கில் வச்சு நக்கலாமான்னு ஆசை வரும்ல. ஆனா திருப்தி அடையவங்களுக்கு அது என்ன செய்யாதான்? வராது. அப்படி காலில் போட்டு மிதிச்சிருவாங்க. அப்ப தேனையே வேண்டாங்கன்னா வேற எதெல்லாம் வேண்டாம்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த திருப்திய கர்த்தர் தேவனுடைய ஆலயத்துல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமை. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல யாரெல்லாம் அந்த திருப்தி படுற கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ள போறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தம்முடைய வழியை போதிக்கிறாராம். ஆலயத்துக்கு போறவங்களுக்கு எதை போதிக்கிறாராம்? தம்முடைய வழிய. பைபிள் என்ன இருக்குது? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகள் அநேகம் உண்டு, அவைகளின் முடிவோ மரண வழிகள். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் என்ன இல்லை? மரணம் இல்லை, மரணம் இல்லை. அப்ப இன்னைக்கு திசை கெட்டு போறவங்க எல்லாம் தாங்க செய்த தவற்றுனால எவ்வளவு பாடுகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு பார்த்தீங்களா? ஆண்டவர் காட்டுற வழியில போனோம்னா அந்த பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. 2:3 ஏசாயா.
நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோவின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள் என்று அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நாம் அவருடைய பாதைகளில் நடப்போம் என்பார்கள். சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் என்ன செய்யும்? வெளிப்படும். மனைவிமாருக்கு பயப்படாதவங்க எல்லாம் இப்படி ஓரமா வந்து நில்லுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாராம் பரலோகத்துல. எங்க? பரலோகத்துல. அப்போ ஆண்டவர் சொன்ன உடனே அவ்வளவு பேரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க, பயப்படாதவங்களாம். ஒரு ஆளு மாத்திரம் நின்றுட்டு இருந்துச்சு. அவர் ஆச்சரியப்பட்டு, ஏன்பா நீ மனைவிக்கு பயப்படவே மாட்டியா? இல்லையா, வரும்போது சொல்லி விட்டாங்க, இந்த பாருங்க 4 பேர் நிக்கிற இடத்துல நிக்காதீங்க, எப்பயுமே தனியா நில்லுங்க அப்படின்னு எங்க மனைவி சொல்லி விடுச்சியா. ஆகினால நான் தனியா என்ன செய்யறேன்? நிக்கிறேன். ஆண்டவர் சொன்னபடி செய்வோம்னா கேட்காமலேயே ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அதற்கு உதாரணம் சாலமோன். நீ விரும்பினதை கேளுப்பா அப்படின்னு சொன்ன பொழுது, சின்ன பிள்ளையா இருக்கும் போது என்ன ராஜாவா மாற்றிட்டீங்க, எண்ணிக்கை கடங்காத இந்த இஸ்ரவேல் ஜனங்களை நியாய விசாரிக்க யாராலே கூடும்? ஆகவே இந்த ஜனங்களை நல்வழியில் நடத்த ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று சொன்ன கேட்டான். பைபிள் சொல்லுது, அவன் கேட்டதையும் கொடுத்தான், அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஆலயத்தை தேடி வரும் பொழுது, ஆலயத்தை முக்கியப்படுத்தும் பொழுது, சபையை முக்கியப்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். கேட்காத ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். கடைசியா 4வதாக யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்த உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தா, மோசேயின் குமாரனாகி நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். இல்ல கவனிங்க, யோசுவாவிடத்துல கற்றுக்கொள்ளக்கூடிய 4வது சத்தியம் என்னன்னா, இந்த பகுதியில மோசே யோசுவாவின் மேல் கைய வச்ச உடனே அவன் ஞானத்தின் ஆவியினால என்ன செய்தான்? நிறையப்பட்டான். அப்ப இன்றைக்கு இயேசு சொன்ன ஒரு வார்த்தை, யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம், என்னிலே நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும், அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ, ஆண்டவருடைய ஆவியானவர் நம்ம கூட இல்லைன்னா நாம ஒரு காரியத்தை என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. தாவீது சொல்லுகிறார், அந்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடியினால ஒரு சேனைக்குள்ளேயே நான் பாய்ந்து செல்வேன், ஒரு பெரிய மதிலையே தாண்டி செல்வேன். அந்த அளவுக்கு பலன, ஆரோக்கியத்தை, ஞானத்தை ஆவியானவர் நம்ம கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 1:8 வாசிப்பீங்கன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். வாலிபர்களும் இளைஞரும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார். அவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து பறப்பார், எழும்புவார். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு எதை குறிச்சு சோர்ந்து போய் வந்திருக்கீங்களோ, ஆண்டவருடைய சமூகத்துல இவ்வளவு நேரம் காத்திருக்கிற உங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும் பொழுது இந்த உலகத்து ஞானத்தை காட்டிலும் அனந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா.
நீங்கள் யோசுவாவை போல ஞானமாய் வாழ்க்கை செய்ய ஆண்டவர் உங்களை ஞானத்தின் ஆவியினால நிரப்புவார். அல்லேலூயா. இந்த யாத்ரா புஸ்தகத்தை வாசித்து பாத்தீங்கன்னா அங்க எப்படி எழுதியிருக்குன்னா, ஒவ்வொருத்தருக்கும் பரிசுத்த ஆவிய கர்த்தர் கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி கொடுக்கிறார். அதுல ஒரு சிலருடைய பேரை சொல்லி இவனுக்கு யோசித்து செய்யக்கூடிய ஆவிய கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ ஒவ்வொரு காரியத்தையும் இப்படி இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றான் மோசே ஆண்டவர்கிட்ட கேட்டு. அந்த சொல்றத யோசித்து அவன் அதே போல செய்ய ஞானத்தின் ஆவியை என்ன செய்யறார்? கொடுக்கிறார். நம்ம வீட்டு பிள்ளைங்கிட்ட இந்தாப்பா 5 ரூபா கொடுத்து தேங்காய் வாங்கிட்டு வா அப்படின்னா, ஆமா அந்த கடையில இல்ல தேங்காய் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படியாடா? அந்த தெருல வேற கடையே இல்லையாடா? நீங்க இந்த கடை தானே போய் சொன்னீங்க. இதுக்கு பேர் தான் யோசித்து செய்யக்கூடிய அறிவு. அப்போ தேவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவருடைய ஆவிய ஒவ்வொரு காரியத்திற்காக கொடுக்கிறார். இப்போ இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தராய் இருக்கும்படி அந்த ஆவியானவர் நம்மிடத்துல வந்து சீர்படுத்தவும் ஸ்திரப்படுத்தவும் பலப்படுத்தவும் நிலைநிறுத்தவும் அவர் நம்மை செய்யும்படியாக அவருடைய கரத்துல நம்மளை ஒப்பு கொடுத்து நம்ம செபிப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய ஆவியானவர் நம்மை நல்ல வழியில நடத்துவார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து செபிக்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நடக்கும் பாதையை சொல்லுவே. ஆமென். உன்மேல் என் ஆமென். உனக்கு அறிவுரை ஆமென். உனக்கு போது நடக்கும் பாதையை நாள்தோறும் அல்லேலூயா நான் உனக்கு அல்லேலூயா. போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் நான் உனக்கு போதித்து ஆமென். நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் அல்லேலூயா நான் உனக்கு அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நூனின் குமாரனாகிய யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் மேன்மைப்படுத்துவதற்கு காரணம், அவன் உருவின பட்டயத்தோடு நின்ற மனிதனை பார்த்து கேட்ட பொழுது, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் வந்தவன் என்று சொன்ன உடனே தரை மட்டுமாய் குனிந்து அவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். நீர் எனக்கு சொல்லுகிற காரியம் என்ன என்று தேவ சத்தத்தை கேட்க ஆசையாயிருந்தான். இன்றைக்கு கர்த்தர் உங்களை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குடும்பத்தை, உங்களை சார்ந்தவர்களை எந்த காரியத்துல மேன்மைப்படுத்த வேண்டுமோ அதற்காக யோசுவாவை போல தேவ சமூகத்துல தாழ்த்துங்கள். யோசுவா மேன்மையடைய ஆசீர்வாதமும் சாபமும் உள்ள கர்த்தருடைய வார்த்தையை அவன் வாசிக்கிறவனாயிருந்தான். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுவோம். இந்த ஆண்டு பாதி வருடத்தை கழித்து விட்டோம். ஒவ்வொரு நாளும் வேதத்தை ஒழுங்காய் வாசிக்க, ஒழுங்காய் தியானிக்க நேரத்தை ஒதுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்கப்பான்னு ஆண்டவற்றை சொல்லிட்டோம்னா, அவரை நேசி அவருடைய வேதத்தை வாசிக்கிறவங்களை நீர்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல ஆண்டவர் வச்சிருப்பார். நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். வேதத்தை வாசிக்காதனாலதான் இன்றைக்கு நம்முடைய காரியங்கள் தடைப்பட்டு கொண்டிருக்கிறது, தாமதமாய் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவரோடு ஒரு நல்ல பொருத்தனை பண்ணுவோம். ஆண்டவரே, நான் வேதத்தை ஒழுங்காய் வாசிப்பேன், வேதத்தை என்னால முடிந்த வரைக்கும் தியானம் பண்ணுவேன். ஆண்டவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை மேன்மைப்படுத்த, யோசுவா என்னும் மோசேயினுடைய ஊழியக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாதிருந்தான். கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஆண்டவருக்கும் நமக்கும் தூரம் இருக்கவே கூடாது. அதற்கு ஆண்டவருடைய ஆலயத்தோடு நாம ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பெல்லாம் நம்மளால சபை கூடி வர முடியுதோ கர்த்தருடைய ஆலயத்தை வாஞ்சிக்கணும், விரும்பணும், ஓடி வரணும். ஆலயத்துல காத்திருந்து செவிக்க கற்றுக்கொள்ளணும். அவருடைய ஆலயத்துல திருப்தி இருக்குது, அவருடைய ஆலயத்துல தேவ பிரசன்னம் இருக்குது. அந்த பிரசனத்துல ஒரு துளி உங்க மேல பட்டா போதும், நாள் கணக்கா இருக்கிற அந்த பலவீனம் உங்களை விட்டு நீங்கி போகும். கர்த்தருடைய ஆலயத்துல வந்த அத்தனை பேரையும் ஆண்டவர் சுகப்படுத்தினார், சொஸ்தமாக்கினார். எந்த வியாதியை குறித்து நீங்க கவலைப்படுறீங்களோ அந்த வியாதி கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து சுகமாக்கப்படும். நூனின் குமாரனாகிய யோசுவா மோசே அவன் மேல் கைகளை வைத்த பொழுது ஞானத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டது போல பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிறைந்து செபித்து ஆவியானவருடைய உதவியை பெற்றுக்கொண்டு நாம் இந்த உலகத்துல வாழ வேண்டும். ரோமர் 8:26 சொல்லுகிறது, அன்றியும் நம்முடைய பலவீனத்தில ஆவியானவர் தாமே உதவி செய்கிறார். உங்களுக்கு எந்த காரியத்துல உதவி தேவையோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்கிறார். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்துக்கு நான் தூரமாய் இருக்கக்கூடாது. நான் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆவியில நிறைந்து செபிக்கிற ஒரு மகனாய் மகளாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. இந்த வாரம் முழுவதும் நம்முடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கிலும் வரத்திலாம் கர்த்தர் பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரமையா, 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 ஸ்தோத்திரமையா. மாலை நடக்கிற மாலை ஆராதனையும் உற்சாகத்தோடு வந்து பங்கு கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய், தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியத்தையும் செய்யாதபடி கர்த்தருடைய நாளில தேவன் நம்மை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனே எங்களுடைய இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த 3வது வாரத்திலும் தேவனுடைய ஆலயத்துல கூடி வந்து யோசுவாவை மேன்மைப்படுத்த காரணங்களை கண்டு அந்த காரணங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்தும் பொழுது நாங்கள் கேட்காமலேயே எங்களுடைய குடும்பத்தை நீர் மேன்மைப்படுத்துகிறீர். எங்க வேலைகளை, வருமானங்களை, பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துகிறீர்.
அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகளுடைய வேலை ஸ்தலத்துல போய்க்கில வரத்துல எல்லாம் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. வார நாட்கள்ல தேவனுடைய ஆலயத்துல வந்து செபிக்கக்கூடிய கிருபைய, பாக்கியத்தை, வாஞ்சைய, விருப்பத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். யாராவது சரீர பலவீனத்தோடு வந்திருப்பார்களானால் நசரேனாகிய இயேசுவின் நாமத்தினால விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன், அவருடைய பலவீனங்கள் அவர்களை விட்டு நீங்குவதாக, சுகம் பெறுவார்களாக. நீங்க இப்படி செய்தபடியினால ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வாரம்